ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து ரொம்பவே முக்கியமான ஒரு அறிக்கையை பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தோட சுற்றுப்பயணம் தொடருமா இல்லை அப்படின்றக்கான ஒரு கொஸ்டின் மார்க் பார்த்தீங்கன்னா எழுந்திருந்தது. அப்படி சுற்றுப்பயணத்தை நிறுத்தி வைத்தால் எவ்வளவு நாட்கள் சுற்றுப்பயணம் நடைபெறாது, எப்போது தொடங்குவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. தற்பொழுது சுற்றுப்பயணம் எவ்வளவு நாளைக்கு நிறுத்தி வைக்கப்படுகிறது, எப்போது தொடங்கப்படுகிறது அப்படின்றக்கான முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதை பத்தி டீட்டெயிலா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சம்பவத்திற்கு முக்கியமான காரணம் யாராக இருக்கும் அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம 2026ஆம் ஆண்டு யாரு முதல்வராகவும், அது மட்டும் இல்லாம நீங்க யாருக்கு ஓட் பண்ணுவீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, டிவிகே கட்சியோட தலைவர் நேற்று பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு வீடியோ சோசியல் மீடியாவுல ட்ரெண்டிங் ஆயிட்டு இருந்த நிலையில தற்பொழுது ஒரு முக்கியமான அறிக்கையை தமிழக வெற்றி கழகம் சார்பாக வெளியிட்டிருக்கிறாங்க சுற்றுப்பயணம் குறித்து. அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட சுற்றுப்பயணம் அடுத்த 2 வாரங்களுக்கு இருக்காது அப்படின்றதையும், அதாவது தற்காலிகமாக அடுத்த 2 வாரங்களுக்கு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளோம் அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம இந்த மக்கள் சந்திப்பு தொடர்பான புதிய விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்றதுக்கான ஒரு அறிக்கையை தமிழக வெற்றி கழகம் சார்பாக அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் 2 வாரங்களுக்கு சுற்றுப்பயணம் இருக்காது அப்படின்றதையும், அதற்குள்ள புதிய ஒரு விவரங்கள் வெளியிடப்படும் அப்படின்றதையும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா கரூர் பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்கு அனுமதி கேட்டும் இன்னமும் பாத்தீங்கன்னா அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்களாம். இந்த ஒரு காரணத்தினால விஜய் சார் எப்பொழுது மக்களை சந்திப்பாங்க அப்படின்றக்கான ஒரு எதிர்பார்ப்பும், அது மட்டும் இல்லாம எப்பொழுது அனுமதி கொடுப்பாங்க அப்படின்றக்கான ஒரு எதிர்பார்ப்பும் பாத்தீங்கன்னா இருக்குது. அடுத்தடுத்து டிவிகே கட்சியில் இருக்கு முக்கியமான பொறுப்பாளர்களை கைது பண்ணிட்டு வராங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? 26ல உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.